அனைவருக்கும் வணக்கம். எல்லா வருஷமும் ஜூலை 26 வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே என்று கொண்டாடுகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் உடைய ரோல் ஒரு குழந்தையோட லைஃப்ல எவ்வளவு முக்கியம்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய சாக்ரிஃபைசஸ், டெடிகேஷன், அவங்க அந்த குழந்தைய எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்ட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருந்ததுன்னா, ஸ்பெஷலா ஆட்டிசம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்களுடைய சாக்ரிஃபைசஸ் டபுள் ஆகும், அதுக்கு மேலேயும் ஆகும். ஏன்னா அவங்க அந்த குழந்தைய எவ்வளவு தூரத்துக்கு நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரணும்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ரெசிலியன்ஸ்வாங்க, எது வந்தாலும் எங்களால தாங்க முடியும், இந்த குழந்தைய நாங்க மீட் எடுப்போம், இந்த குழந்தைக்கு எல்லா விதமான தெரப்பிஸ் கொடுக்கறதுலயும் ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறதுலயும் எல்லாத்துலயும் அவங்க டைமை பார்க்காம, எஃபர்ட்டை பார்க்காம, ரிசோர்சஸை கன்சிடர் பண்ணாம அவங்க குழந்தையோட நன்மைக்காக டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டு அவங்க செயல்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல், பெரிய சல்யூட் கண்டிப்பா கொடுத்தாகணும். எங்க கிட்ட வர குழந்தைங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஆட்டிசம்காக வர குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, முதல்ல வரும்போது நம்ம டயக்னோசிஸ் சொல்லும் போது அவங்க இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துப்பாங்க. மெதுவா அவங்க கிட்ட அது திருப்பி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க போய் அதை அசிமிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது ஒரு காம்னஸோட வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதையும் தாண்டி நாங்க போவோம், அங்க குழந்தை கூடவே இருந்தோம்னா, குழந்தைக்கு எந்த விதமான சப்போர்ட் தேவைப்படும் போதும் நாங்க கூடவே இருந்தோம்னா இந்த குழந்தைய நாங்களும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரலாங்கிற தைரியம் அவங்களுக்கு வரும். அந்த தைரியம் கொடுக்கறதுக்காக நம்ம எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க இங்க சிஓஇல பண்றோம். ஒண்ணு, நம்ம ஃப்ரண்ட் டெஸ்க்லயும் நம்ம கனிவா பேசுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். டாக்டர்ஸ் அவங்களுக்கு தெம்பு மோட்டிவேஷன் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எப்பவும் டிப்ரெஸ்ட் ஆகவோ டவுன் ஆகவோ தோணும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் இதுக்குன்ட்டே நாங்க நியமித்திருப்போம். ஸோ அவங்க எந்த டைம்ல அவங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் அவங்க போய் அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசி அவங்களுடைய ட்ரபிள்ஸ் போய் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கத்துக்கிறத விட நாங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து நாங்க ஒரு சைல்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி மீட்டு வந்தாங்க அதை நம்ம கத்துக்கலாம். அவங்க மத்த குழந்தைங்களுக்கு ஒரு கைடா இருக்காங்க. இப்ப நாங்க சமீபத்துல ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் 15 பேரண்ட்ஸுக்கு, கேர் கிவர் கோர்ஸ். அதுல அவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா அவங்க ஜாயின் பண்ணி அவங்க இன்வால்வ்மெண்டோட ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டு அவங்க குழந்தைக்கு நல்லது பண்ணணும். அவங்க குழந்தைக்கு மட்டும் இல்லாம நாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், மத்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு ஐடியால அவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்கு. மதர்ஸ்க்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம நமக்கு இந்த சென்டர் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கூடவே இருக்காங்க, ஹெல்ப் டே கேர்லயும் அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் அதாவது அவங்க கிட்ட ஒரு வாங்க இது பண்ணி கொடுங்கன்னா அதையும் ஹோல் ஹார்ட்டடா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால the center is very dependent on the role of the parents. So once again wishing all the parents a wonderful parent day.